ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் நாங்கள் வந்து திருநெல்வேலி டு மதுரை ட்ராவல் பண்ண போகிறோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்தேன். 5 மணிக்கு வந்து என்ன பஸ்ஸு பிபிஆரில் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தப்போ, ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து குளச்சல் திண்டுக்கல் வந்து 5 மணிக்கு கிளம்புவோம். அந்த பஸ்ஸில் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். இன்னொன்று வந்து நாகர்வேல் டிப்போவோட திங்கள் சந்தை டிப்போ சர்வீஸ் ஒன்றும் வரும். இப்போ புதுசாக வந்திருக்க சிஎன்ஜி பஸ்ஸு கோயில்பட்டி டிப்போ சிஎன்ஜி பஸ்ஸு திருநெல்வேலி டு கோயில்பட்டி ரூட்டில் வர்ற வண்டி லென்த்தும் பார்க்க பக்காவாக சூப்பராக இருக்குது. இந்த பஸ்லேயும் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணணும். இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கும் நம்மளுக்கு போகிற மாதிரி 1-to-1 பஸ் எல்லாம் 2+2 சீட்டரில் போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி வேலூர் போகிற ஏசிடிசி பஸ்ஸு இதுக்கு 1 hour முன்னாடி கரெக்டாக வேலூர் வியா திருப்பதி வண்டி போகும். லைனில் ராஜபாளையம் கோயில்பட்டி திருநெல்வேலி பஸ்ஸும் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில்பட்டி சிஎன்ஜி பஸ்ஸும் நின்றுட்டு இருந்துச்சு. சரி, எந்த பஸ்ஸில் போகலான்னு பார்த்து கடைசியில் கேடிசியில் போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். பாபநாசம் டிப்போ பஸ்ஸு. இந்த வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து விளாக் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பாபநாசம் டிப்போ பஸ் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் வண்டி. ஏன்னா சென்னை பஸ் வந்து சென்னை டு திருநெல்வேலி பாபநாசம் பஸ் வந்து முகில்னு டேக் பண்ணியிருப்பாங்க. அப்போதுலேருந்தே வந்து எனக்கு பாபநாசம் டிப்போவில் வந்து ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை. குளச்சல் திண்டுக்கல் பஸ் அந்த டைம் தான் வந்தது. யூஸ்வலாக வந்து அந்த வண்டி 5 o'clock கிளம்பிடும். என்னவோ தெரில, எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. இந்த பஸ்ஸும் லேட்டாக தான் வந்தது, பின்னாடி வர திங்கள் நகர் பஸ்ஸும் லேட்டாக தான் வந்துச்சு. ஷார்ப்பாக வண்டி வந்து 5:20க்கு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இந்த பஸ் வந்து பிபிஆர் இந்த டைமில் ஸ்லாட்டில் முன்னாடி BS4 ஓடிட்டுருக்கிற வரைக்கும் செம்ம ஸ்பீடு போகும். நான் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஒரு பஸ்ஸில் போயிருந்தேன். BS3 ரீபில்ட் இந்த ஸ்லாட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. செம்ம மலை. அந்த மலையிலையும் விடாமல் என்னை விருதுநகரில் கொண்டு 2 hours ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏசிடிசி கவுண்டர்லாம் அன்றைக்கி கொஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு. பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தது. எங்கள் வண்டியும் நல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபேர் வந்து கரெக்டாக 153 rupees. இந்த பஸ் வந்து பாபநாசம் 3:30 மணி பக்கம் கிளம்பி இங்கே 5 மணிக்கு திருநெல்வேலிக்கிட்ட வரும். ஃபேர் கரெக்டாக 153 rupees. கூகுள் பே பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போது கண்டக்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து சில்லறை இல்லைனா கூகுள் பே பண்ணிடுறியாப்பான்னு டேரெக்டாகவே கேட்டு பண்ணிடுறாங்க. அதுவே ஒரு நல்ல இது. கரெக்டாக 5:25க்கு வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வண்டி கிளம்பிடுச்சு. BS6 இப்போ இந்த டைமில் ஓடுது. முன்னாடி இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்டு அடிக்கடி இந்த வண்டி கரெக்டாக வெயிட் பண்ணி போவாப்பில். 5:20க்கு வண்டி கிளம்பி, அதாவது ஒரு 2.40 to 45 hours வந்து மொத்த ஷெடியூலையுமே முடிக்கிற மாதிரி மதுரைக்கு போய் ரீச் ஆகி முடிக்கிற மாதிரி இந்த வண்டி போகும். சிட்டிக்குள்ளே நல்ல ஸ்பீடு தான் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகவே ஆகலை, கொஞ்சம் நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. கேடிசியில் போகிற ரைடு எப்போவுமே குஷியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பீடுக்கு எப்போவுமே பஞ்சம் இருக்காது, வண்டி பக்காவாக போயிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வண்டி கரெக்டாக பைபாஸ் வந்து வரும்போது டைம் வந்து 5:45 பக்கம் கரெக்டாக பைபாஸில் ஏறிடுச்சு. இந்த சர்வீஸ் வந்து உண்மையிலே செம்ம ஸ்பீடாக போகிற வண்டி. பட் ஆனால் இந்த BS6 வந்து எப்படி போகுதுன்னு கரெக்டாக நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து போகிற டைமில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பீடோட எஃபெக்டாக அவங்க அந்த 80 கீழே குறையவே விடல, நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு திருநெல்வேலியில் இந்த 5 to 6 PM ஸ்லாட்டில் வந்து ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்து மதுரை தாண்டி திருச்சிக்கு போகும். அது வந்து பிஆர்சியோட வண்டி. அது 5 மணிக்கு கிளம்பி போயிடும். 5 மணிக்கு கிளம்பி டேரெக்டாக திருச்சிக்கு போகிற பஸ்ஸு. ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி வந்து நம்மளுக்கு TNSTC திருநெல்வேலியிலையும் கேடிசிலேயும் வந்து திருநெல்வேலி டு திருச்சி இந்த பஸ்ஸே வந்து திருச்சி வரைக்கும்லாம் இருந்துச்சுன்னா, இந்த டைமில் போகிறவங்க வந்து ஒரு 10:30க்கு வந்து திருச்சியே 10:30 to 10:45க்குள்ளே திருச்சி ரீச் ஆகிற மாதிரி இந்த சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும். வண்டி ஏறினதுலேருந்து அந்த 80 விடாப்படியாக வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அவரால் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டிரைவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 85 இவங்களை கொடுத்தாங்கன்னா, இவங்க வந்து மேக்ஸிமம் போகிற டிஸ்டன்ஸை நம்மளுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. BS3லேருந்து BS4க்கு மாறும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேயும் ஓரளவுக்கு மேக்ஸிமமாக நம்மளுக்கு டைமிங் எல்லாம் கேடிசி வண்டிங்கெல்லாம் பக்காவாக அடாப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது அதுக்கப்புறம் சேரமாதேவி டிப்போலையும் ஒரு BPR1 அந்த டைமில் வச்சுருந்தாங்க. TN70 to 2085 ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸும் செம்ம ஸ்பீடாக போகும். இந்த பாபநாசம் டிப்போவை பற்றி சொல்ல வரணும்னா, நான் ரொம்ப நாளாக இதில் வந்து விளாக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஏழையே சொன்ன மாதிரி சென்னை போகிற பஸ்ஸில் முகில்னு டேக் ஆகிருக்கும். அந்த பஸ்ஸை நான் வந்து எக்மூரில் TNSTC கிளம்புற டைம்லேருந்தே பார்த்துட்ருப்பேன். ரொம்ப பிடிக்கும். அந்த பஸ் வந்து கரெக்டாக அதுக்குன்னே செப்பரேட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க.
ஏன்னா திருநெல்வேலி டு சென்னை வந்து கேடிசி வந்து அந்த டைமில் 3 சர்வீஸ் தான் ஓடும். ஒன்று வந்து முகில் பாபநாசம் சென்னை, அதுக்கப்புறமா வந்து திருநெல்வேலி தாமிரபரணி டிப்போ பஸ் ஒன்று ஓடும். அதுக்கப்புறம் வந்து திசைநெல்வேலி டிப்போ பஸ்லேருந்து ஒன்று வரும். மொத்தமே 3 சர்வீஸ் தான் திருநெல்வேலி 333 போட்டு ஓட்டுவாங்க சென்னைக்கு. அதுக்கப்புறம் பாபநாசம் சைட்லேருந்து ஒன்று வரும் 777. அடுத்தது திருச்செந்தூர் சென்னை ஒன்று ஓடும். அதுக்கப்புறம் ஏரல் சென்னை, தூத்துக்குடி சென்னைன்னு அது ஒரு 3 சர்வீஸ் ஓடும். அதுலேயே அந்த டைம்லேயே வந்து நான் வந்து ரொம்ப நோட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நான் சின்ன வயசில் போகிறதெல்லாம் நேசமணியில் போயிட்டுருப்போம் நாகர்கோயிலுக்கு. இந்த பஸ்ஸையும் பார்த்துட்டு இருந்து இவ்வளோ நாள் ரொம்ப அட்மையர் பண்ண சர்வீஸ் இதெல்லாம். அந்த எனக்கு தெரிஞ்சு அப்போ ஓடின பாபநாசம் சென்னை சர்வீஸ் ஸ்லாட்டில் தான் வந்து இந்த பஸ் வந்து மதுரைக்கு இப்போ ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5:30 சம்திங் இந்த பஸ் தான் வரும். கரெக்டாக 6:05 வண்டி வந்து கைத்தா டோல்கேட்டை வந்து தாண்டிடுச்சு. கைத்தா டோல்கேட் தாண்டி வண்டி வந்து நல்லா போயிட்டே இருந்தது. இந்த பஸ்ஸில் இந்த டைமில் இன்னொரு ட்ராவல் பண்ணுறவங்களோட விரும்பி ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பஸ் வந்து 5:20 கரெக்டாக கிளம்பும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 4:45 பக்கம் திருநெல்வேலியிலேருந்து கிளம்புற எஸ்சிடிசி பஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த வண்டி வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்று அவங்க 4:45க்கு முன்னாடி போகிற பஸ் எல்லாம் வந்து பிரேக் போடுற இடத்துக்கு முன்னாடி இந்த வண்டி கவர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங்கில் இருக்கிற அதான் 15 மினிட்ஸ் முன்னாடி கிளம்புன டைமை வந்து பஸ் வந்து மேக்ஸிமம் சாத்தூர் முன்னாடியே எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. இது திருநெல்வேலி பெங்களூர் திருநெல்வேலி 2 டிப்போ பஸ்ஸு. இந்த வண்டியும் அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணிடுச்சு பஸ்ஸு. இத்தனைக்கும் அந்த வண்டியும் 80 லாக் தான், இந்த பஸ்ஸும் 80 லாக் தான். ஆனால் வண்டி வந்து ஸ்பீடில் சலிச்சிக்காமல் செம்மையாக போயிட்டே இருந்துச்சு. அடுத்து ஓவர்டேக் வந்து அருப்புக்கோட்டை டிப்போ பஸ்ஸு. நாகர்கோவில் டு அருப்புக்கோட்டை போகிற வண்டி திருநெல்வேலி வழியாக. அந்த பஸ்ஸையும் வண்டி அசால்ட்டாக சைடு போட்டு போயிட்டே இருந்துச்சு. செம்ம ஸ்பீடு. இப்போல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் BS4 பஸ்ஸை வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறதுல வண்டி வந்து கரெக்டாக இப்போது ஆம்னி பழைய மாருதி ஆம்னிக்கு பெயிண்ட் அடித்து வச்சு இருக்க மாதிரியே இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. கோவில்பட்டியும் கரெக்டாக 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் 2 நிமிஷம் கணக்கில் வந்து வண்டி செம்மையாக நெருக்கிட்டு வந்துச்சு. இத்தனைக்கும் 80 லாக் வச்சே வண்டி வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸு. கரெக்டாக கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது 6:27 பக்கம் என்னமோ வந்துடுச்சு வண்டி. இங்கே வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. 2 மினிட்ஸ் கூட ஆக்சுவலாக எக்ஸாக்டாக வெயிட் பண்ணல, அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுச்சு. முன்னாடி நாகர்கோவில் டிப்போவோட திருவொற்றியூர் சர்வீஸ் நின்றுட்டு இருந்தது. இந்த பஸ் வந்து கரெக்டாக நானும் இதுக்கு முன்னாடி வாரம் வந்து நான் வந்து வால்வோ விலாக் போட்டிருப்பேன். அதுலேயே அந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அந்த வண்டியை அப்படியே சேஸ் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு பஸ்ஸு. நாகர்கோவில் டிப்போவில் இப்போ இந்த சென்னை மாதாவரம் சர்வீஸ் இருக்கிறது போல் ஒரு சர்வீஸ் ஆவடி பக்கம் போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆவடி, திருவள்ளூர் அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். திருநெல்வேலி டிப்போ வந்து திருவள்ளூர் சர்வீஸு, திருவான்மியூர் சர்வீஸு, அதுக்கப்புறம் பாரிஸு எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நாகர்கோவில் சைட்லேருந்து கிளம்பக்கம் தாண்டி வர ஒரே பஸ் வந்து இது மட்டும்தான். முன்னாடி கன்னியாகுமரி டிப்போலையும் ஒரு சர்வீஸ் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா, அந்த பஸ் வந்து பாண்டிச்சேரி வந்துடும், ஒரு அப்படியே கண்டினியூ ஆகி சென்னை வரைக்கும் வரும். அது ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஓடிச்சு. இப்போ தேவைப்படுற நேரத்தில் ஒரு சர்வீஸும் இல்லை. இந்த பஸ்ஸை விடாமல் செம்மையாக சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பஸ்ஸே 80 லாக்கு, அந்த பஸ்ஸும் 80 லாக் தான். பட் ஆனால் வந்து எஸ்சிடிசி மோஸ்ட்டாக 75 அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் இவரும் விடாமல் ஃபஸ்ட்டு ட்ரையில் மிஸ் பண்ணிட்டார், செகண்ட் ட்ரையில் வந்து செம்மையாக தூக்கிட்டார். இந்த பஸ்ஸு முன்னாடி VS3 இருக்கும்போது இதோட ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வாட்டி இந்த 5 மணி டைம் ஸ்லாட்டில் சென்னைக்கு போகும்போது இந்த பஸ் வந்து அந்த கரெக்டாக அந்த பிரேக்கு அந்த இதை தாண்டி ஏதாவது ஒன்று சாத்தூர் முன்னாடியே ஓவர்டேக் பண்ணிடும், இல்லை சாத்தூர் தாண்டி ஓவர்டேக் பண்ணும், அப்படி ஸ்பீடாக போகும். இப்போ வந்து BS6 ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது. பட் என்னென்னா 80ல் லாக் பண்ணியும் அந்த அக்ரெசிவ் ஸ்பிரிட் வந்து வண்டி ஓட்டும்போதே தெரிஞ்சுது. எப்படியாச்சும் கம்மியான டைம்லேயே அது வந்து கொண்டு போய் சேர்த்தணுன்ற மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து BS6 வந்த புதுசுலாம் நான் KTCBPL ட்ராவல் பண்ணது. அதுவும் கரெக்டாக 80 லாக் தான் அந்த டைமு. அதுவும் விடாப்படியாக பிடிச்சி அழுத்திட்டே போய் கரெக்டாக 3 மணி நேரம் 10 நிமிஷத்தில் சேர்த்துட்டாங்க. திருநெல்வேலி மதுரை ஸ்டேஷனில் நம்மளுக்கு எப்போவுமே வந்து KTCBPRனாலே ஒரு நம்பிக்கை. மற்ற வண்டிங்கள்லாம் எப்போ ஸ்பீடாக போதோ இல்லையோ, KTC வந்து ரெகுலராக அந்த டைமில் கரெக்டாக போகும். கரெக்டாக 6:50 பக்கம் வண்டி வந்து சாத்தூருக்கு வந்து ஏறிச்சு. இங்கேயும் நிறைய பேர் ஏறினாங்க. இப்போ இந்த பாபநாசம் டிப்போவில் வந்து மதுரையை தாண்டி எந்த லாங் சர்வீஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து சென்னை வண்டி இருந்தது, அதுக்கப்புறமா இது மதுரை சர்வீஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மதுரையை தாண்டி வேறு எந்த லாங் சர்வீஸும் இல்லை. கோயம்புத்தூர் சர்வீஸ் எல்லாம் வந்து வண்ணாரப்பேட்டை டிப்போவில் இருக்குது. பாபநாசம் மோஸ்ட்டாக வந்து எந்த சர்வீஸுமே இல்லை, மதுரை சர்வீஸை தான் மெயினாக வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி சர்வீஸ் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு.
இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வீஸ் வந்து பாபநாசம் டிப்போலேருந்து ஆலப்புழா ஆப்ரேட் ஆச்சு. இப்போ அது வந்து போடுதா என்னன்னு தெரியல. 401 பாபநாசம் திருநெல்வேலி வந்து ஆலப்புழா போகும் தென்காசி ஏரியா. கரெக்டாக 6:55 பக்கம் வந்து வண்டி வந்து சாத்தூர் டோல்கேட் வந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் பழைய வண்டி இருக்கும்போதெல்லாம் இந்த இடத்த வந்து ஷார்ப்பாக கேட்டு சிவிபிஆர் வந்து 1.5 மணி நேரத்துலேயே வந்துடும். பட் வண்டி லாக்கையும் வச்சுட்டு 1.5 மணி நேரத்தை மேனேஜ் பண்ணி 1:30 to 1.40 மேனேஜ் பண்ணி கரெக்டாக வந்துடுச்சு. ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. டிஎன்எஸ்டிசிக்கு BS4 வந்த புதுசில் மதுரை திருநெல்வேலி 1-to-1 மாதிரி ட்ரை பண்ணாங்க. திருமங்கலம் என்ட்ரி 1-2 வச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஸ்லாட்டில் வந்து அந்த மாதிரி இந்த 80 லாக்கை வச்சு ஓட்டினா தான் 3 hours டைமிங்கே பாசிபிள் ஆகும் போல் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போது ரன்னிங் டைம்லாம் இருக்குது. BS6லையும் அந்த டைமில் வந்த மாதிரி இப்போது நான் ஸ்டாப்பாக மதுரை திருச்சி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு சர்வீஸ் போட்டாங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் பீக் ஹவர்ஸ்லையாச்சும் 30 மினிட்ஸுக்கு ஒரு தடவை இந்த 5 to 7க்கெல்லாம் வந்து பிஆர்சியும் மதுரையும் கம்பைன் பண்ணி திருநெல்வேலியும் கம்பைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா டைமுக்கு போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கரெக்டாக 7:45க்கு வண்டி வந்து திருமங்கலம்குள்ளே வந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் வந்து எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அந்த டைமில் மீட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. திருமங்கலத்தில் மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட டிராஃபிக் ஆச்சு. இந்த திருமங்கலத்தில் டிராஃபிக் ஆகிற டைம் மட்டும் மிச்சமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே பஸ் போயிருக்கோம். உள்ளே போகும்போதும் திருமங்கலத்துக்குள்ளே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. போகிற வழி ஃபுல்லாக பரோட்டா கடை, பிரியாணி கடையாக இருந்துச்சு. பஸ்ஸும் லேட் ஆகுது. நல்லா டெம்டாக ஒரு மாதிரியும் இருந்துச்சு ஃபீலு. திருமங்கலத்துக்குள்ளே மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி பிபிஆர்லாம் பிரேக் போடலாம்னு வச்சாங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் செம்மையாக பிடிச்சிக்கும். கரெக்டாக 2.5 மணி நேரத்தில் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு, பிஆர்சி லோ ஃப்ளோர் ஆரப்பாளையம் போயிட்டுருக்கு. திருமங்கலத்துலேருந்து 8 o'clock கரெக்டாக வண்டி வந்து திருமங்கலம் டோல்கேட் வந்துச்சு. இதுவே பழைய பிபிஆராக இருந்தால் பஸ் வந்து இந்த இடத்த 2.25 மணி நேரத்தில் எப்படியாவது கவர் பண்ண பார்ப்பாங்க கேடிசி. நான் போன வரைக்கும் பழைய பச்சை கலர் பஸ்ஸஸ் எல்லாம் அப்படி தான் போகும். இப்போ ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் கிட்ட ஆகிடுது. இந்த ஒருவேளை இந்த சாத்தூர் விருதுநகரில் உள்ள பிரிட்ஜ் வேலைலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சேவ் ஆகலாம். பட் 8 o'clock வந்த இது வரையும் அந்த ரைடில் ஒரு கவர்மெண்ட் பஸ் கூட எங்களை ஓவர்டேக் பண்ணல. நான் அந்த பஸ் தான் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துச்சு. அது வரைக்கும் ஜேர்னியில் செம்ம சந்தோஷம். முன்னாடி டோல்கேட் தாண்டியும் இந்த பார்க்குற இந்த திருநெல்வேலி ஒண்டி போய் எஸ்சிடிசியை ஓவர்டேக் பண்ணிட்டு தான் பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. BS4 மாதிரி 85 கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்தால் கூட வண்டி வந்து ஷார்ப்பாக 3 hours போயிடும். 18ல் வச்சு லாக் பண்ணுறதுனால டிரைவருங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் படுறாங்க. ஷார்ப்பாக ரிங் ரோடு என்ட்ரி. ரிங் ரோட்டில் முன்னாடி வந்து ஆரம்பித்த புதுசில் வந்து டோல்கேட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து டோல்கேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சு. ரிங் ரோடு உள்ள போனாலே ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடும். இப்போ ஃபுல்லாக வந்து டோல்கேட்டும் இருக்கிறதுனால வண்டி வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. தலைவர் எப்போவுமே வந்து கேடிசி பஸ் வந்து ரிங் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். நான் ட்ராவல் பண்ணுறப்போ திருச்செந்தூர் மதுரை வண்டியை சைடு போட்டு வந்துடுச்சு. இந்த ரிங் ரோட்டில் வர டோல்கேட்லலாம் இது வந்து ஸ்டேட் ஹைவேயோடது. நேஷ்னல் ஹைவேல வர டோல்கேட்டு வந்து ஸ்பீட் பிரேக்கராச்சு அங்கே பக்கத்தில் போகும்போது தான் ஏதாவது வரும். இதில் பார்த்தா 3 பம்பியான ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்கிறானுங்க. இந்த 3 டோல்கேட் மட்டும் இல்லைன்னா ரொம்ப ட்ராவல் ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஏதோ சேவ் ஆன ஃபீல் இருக்கும். மதுரை டிப்போட்டோட குருவாயூர் சர்வீஸு எர்ணாகுளம் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ராமேஸ்வரத்துலேருந்து வரும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. கரெக்டாக பஸ் வந்து ஒரு 3.10 hours கணக்கில் வந்து வண்டி வந்து மதுரைக்கு வந்துடுச்சு. 9:35க்கெல்லாம் மதுரைக்கு வந்துடுச்சு.
பஸ்ஸோட பழைய பீக்கில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வண்டி வந்து 8 மணிக்கெலாம் உள்ள, சாரி 8:35க்கெலாம் உள்ளே வந்துருச்சு. 8 மணிக்கெலாம் உள்ளே வந்திருக்கும். பட் இருந்தாலும் BS6 கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ரைடு தான். 2வது தடவை KTC BPRல ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் 2 KTC சென்னை விலாக் பண்ணியிருந்தேன். அது 2மே நல்லா போச்சு. இது ஒரு குட்டி ஜேர்னி. KTCயில் இனி வர திருப்பூர் கோயம்புத்தூர் வண்டியில் என்னைக்காவது ஒரு ட்ராவல் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். இந்த பாபநாசம் டிப்போவில் ஒரு ஜேர்னி பண்ணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஃபைனலாக நிறைவேறிடுச்சு. நல்ல ஜேர்னி. திருநெல்வேலி மதுரை 1 to 1 கான்செப்டை வந்து இல்லை 1 to 3 அந்த மாதிரி ஏதாவது கம்மியான டைமிங்கில் ஸ்டாப்பிங் கம்மி பண்ணி, ஏன்னா 80 லாக் இருக்கிறனால அதை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மதுரை டிப்போ கேரளா ரைடர்ஸ் எல்லாம் நிற்கிது. எர்ணாகுளம், குருவாயூர். ஒரு வாட்டி இந்த வண்டிங்கள்லாம் ட்ரிப் அடிக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.